பிரியத்திற்குரிய டூரிங் டாக்கீஸ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் ராம் பேசுகிறேன். என்னுடைய பறந்து போ திரைப்படம் வர ஜூலை 4ஆம் தேதி வெளியாக இருக்கு. நாலு, 5, 6 வெள்ளி, சனி, ஞாயிறு படம் பார்த்துட்டு உங்களுக்கு தோன்றக்கூடிய எண்ணங்களை, உங்களுடைய கேள்விகளை கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தெரிவிச்சிங்கன்னா, அனுப்புனீங்கன்னா, அந்த கேள்விகளுக்கும் உங்கள் எண்ணங்களுக்கும் நான் டூரிங் டாக்கீஸில் 7, 8களில் அந்த உங்களுடைய கேள்விகளுக்கும் உங்கள் எண்ணங்களுக்கும் நான் பதில் சொல்லுவேன். நன்றி. ஜியோ ஹாட்ஸ்டார் வழங்கும் ராமின் பறந்து போ உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. இந்தியாவில் இத்தனை கோடி பேர் இருக்கான். எவனை கேட்டாலும் ஹார்ட் ஒர்க் பண்றாங்கிறான். இங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிலாம் முன்னேற முடியாது. தட்ஸ் ஹார்ஷ் ட்ரூத். எனக்கு நடந்தது உனக்கு நடந்துடக்கூடாதுப்பா. அப்பா மாதிரி ஆயிராத, என்ன மாதிரி ஆயிராத, என்ன மாதிரி ஆயிராதப்பா. நீங்க டிராவிட் ஃபேன்பா, நான் தோனி ஃபேன். சாய் வித் சித்ரா. உங்ககிட்ட உதவி இயக்குனராக இருந்தவரில் குறிப்பிடத்தகுந்த ஒரு இயக்குனராக இன்றைக்கி மாரி செல்வராக இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரஞ்சித் ஜெயக்கொடி, அருண்குமார் இருக்கார். அதான் சரி. இப்போ நீங்கள் அருண்குமார் சொன்னாங்க, உதவியாளரே இல்லை. இப்போ எப்படி நான் பாரராஜா சாரை சொல்லணும், அந்த மாதிரி அருண்குமார் வந்து அருண்குமார் அப்படி அந்த லிஸ்ட் போயிட்டு வினோத், அருண்குமார் இவங்களாம் என்னை வந்து அவங்கள என்னோட டைரக்டர், அவங்களோட டைரக்டர்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் பாலுமேந்திரா சார் தான் ஒர்க் பண்ணேன். இப்போ பாரராஜா சார் எனக்கு யார்? அவரும் எனக்கு டைரக்டர் தான். ஏன்னா அவருடைய அன்பும் கனிவும் அவருடைய ஏதோ வழிநடத்தலும் எனக்கு இருக்குது. அதே மாதிரி தான் அருண்குமார், வினோத் ராஜ், இப்படி ஒரு பட்டியல் போட்டே போகலாம். இவங்களாம் நேரடியாக என்கிட்ட வேலை பார்க்கல. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் அவங்க சொல்கிறாங்க, இல்லை சார் நீங்கள் லைஃப்பில் யூ மேட் அப் சேஞ்ச். அது எனக்கு புரியல. அது எப்படின்னா சொல்கிறேன், நம்மளுக்கு என்னைக்குமே தான் சொல்கிறேன், நம்ம இவங்க என்ன மாற்றத்தை உருவாக்கினாலும் நம்மளுக்கு மாற்றத்தை உருவாக்கணும் தெரியாது. சம்டைம்ஸ் அது எங்கள் மேலே உள்ள அன்புலேயும் அவங்க சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இதில் ஒர்க் பண்ணது ரஞ்சித் ஜெயக்கொடி, மாரி செல்வராஜ் வந்து நேரடியாக எங்கிட்ட பணியாற்றிய. மாரி செல்வராஜ் உங்ககிட்ட பணியாற்றும் போது எப்படி? இப்போ இருக்க மாதிரியே தான் சார். அவன் கண்ணில் ஒன்று மின்னிட்டே இருக்கும் சார். அவங்க பயங்கர ஆசையும் வேகமும் உள்ள ஒருத்தர் சார். பாரராஜா சாருக்கு அப்புறம் ரொம்ப வேகமாக வேலை பார்க்குற டைரக்டர் மாரி செல்வராஜ். நீங்கள் பாருங்கள், திட்டமிட்டு தான் பண்ணுறாரு. இல்லை, திட்டமிட்டும் வேகம். ஆமாம், உண்மை. நான் பயங்கர நான் வந்து சொன்னேன், பாரராஜா அண்ணனுக்கு அப்புறம் ஒன்று தாண்டா பார்க்கலாம், இதே ஸ்பீடில் போயிட்டே இருக்கு. ஆக்சுவலாக அவ்வளோ ஸ்பீடில் யாருமே இல்லை. ஆமாம், அதே மாதிரி சார் இந்த கிராமங்களில் படம் எடுக்கிற விதம் இருக்குல்ல, கதாபாத்திரங்கள், அது 2 பேர்த்தையும் சிமிலாரிட்டி, அவங்க 2 பேர்த்தையும் நிறைய சிமிலாரிட்டி இருக்கும் சார். நான் திரும்ப சொல்லுவேன், சிலசுமே அவரை பார்க்குற மாதிரி இருக்கும் இவரை பார்த்தா. நான் சொல்கிறது அந்த திரும்புகிற விதம், அதை சொல்கிறது, அந்த கான்ஃபிடன்ஸு. அவரும் டான்ஸ் ஆடுவார், இவனும் டான்ஸ் ஆடுவான். டான்ஸு அவரும் டான்ஸ் ஆட சொல்லி, இவனும் டான்ஸ் ஆட சொல்லி கொடுப்பான். ஸோ அந்த 2 ராஜாக்கள் சார். 2 பேரும் கிராமத்துலேருந்து கிளம்பி வந்து, வெவ்வேறு கிராமத்துலேருந்து கிளம்பி வந்து, லைக் நான் பாரராஜா சார் யங்காக இருந்தது பார்த்தது இல்லை. மேபி அவர் யங்காக கூட இருந்த ஒருத்தர் அவர்னு சொல்லலாம். நான் சொல்கிறது க்ரியேட்டிவாக, த வே தே எக்ஸ்பிரஸ் தெம் செல்ஸ், ஹவு ஸ்ட்ராங். அவங்க ஊர் மேலே, அவங்க ஊரை கொண்டு வர்ற விதம் இருக்குல்ல சார். எத்தனை கதாபாத்திரங்களை பாரராஜா சார் கொண்டு வந்திருக்கு, எவ்வளோ எல்லாமே லைஃப்பில் அவங்க பார்த்த ஆட்டில் இருக்கு. 2 பேருக்கு இலக்கிய அறிவு உண்டு. பாரராஜா சார் எழுதலை, இவனை நான் எழுத வச்சேன். இவனை முதல்ல எழுத்தாளராக்கி ஆனந்தவடனில் ஒரு தொடர் எழுத வச்சு அதன் மூலியமாக அடையாளம் வந்து அப்படி போச்சு. ஸோ ஹைலி பொசசிவ், ரொம்ப பொசசிவான ஒரு பையன். அப்படியா? ஆமாம். நம்மளை இப்போ வந்தாலும் அவன் தான், எவ்வளோ அஸ்னேட்டர் வந்தாலும் நம்ம தான் சாருக்கு பிடித்த அஸ்னேட்டராக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒருத்தன். என் பொண்டாட்டியே சம்டைம்ஸ் கோவப்பட வச்சுருவான். அவன் அந்த அளவுக்கு வந்துடுவான். நான் முக்கியமாக வந்துடுவான். அவர் முக்கியமாக அது அந்த அளவுக்கு அவன் இல்லை, அந்த அன்பை அப்படி வெளிப்படுத்திடுவான். எப்படி இருக்குன்னா, ஏன் எனக்கு சாப்பாடு போட தெரியாது, ஒய்ஃப் கோவம் வந்து நம்ம சாப்பிட்டுருக்க இது வைக்கலேன்னு சொன்னா அந்த மாதிரி, இன்னும் சாருக்கு சாப்பாடு கொடுக்கலேன்னு ஒய்ஃப்டே சொன்னா அந்த மாதிரி கேட்பான். அண்ட் அவன் மட்டும் இல்லை, அவன் குடும்பமே, லைக் அவன் குழந்தைங்க எல்லாருமே நம்ம லைக் தே ஆல் மேக் மீ ஹாப்பி. இப்போவுமே நான் ஆஃபீஸில் இருந்தால் அவனெல்லாம் பார்க்க மாட்டேன். அவங்க 2 பேர்த்தையும் அனுப்பி விடுங்கன்னா அவன் பசங்க 2 பேர் வந்துடுவாங்க. பசங்க ஒய்ஃப்லாம் வந்தாங்கன்னா வந்து ஒரு 3 மணி நேரம் கூட இருந்தால், அவன் பையன் கூட இருந்தால் பயங்கர ஜாலியாக இருக்கும். யாரோ செல்வத்தோட பையனும் பொண்ணும், நவ்வி யுவான், ஸ்ட்ரெஸ் பஸ்டர், சிரிக்க வச்சுட்டே இருப்பானுங்க. அப்படியா? ஆமாம். இப்போ ஒன்றும் இல்லை சார், இப்போ நான் போயிட்டு இருக்கப்போ ஃபோன் பண்ணி, திவ்யா எனக்கு அவனை ஏதாவது ரீல் பண்ணி அனுப்பிவிட சொன்னால் உடனே ஒரு பாட்டு பாடி அனுப்பி விட்ருவான். அவன் 4 years old, க்யூட். ஸோ இப்போ நீங்கள் இது நீங்கள் டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் மட்டும் இல்லை சார், இது வந்து ஒரு மீறிய பாண்டு தான்.
அதனால் லைக் அது ஒரு 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 சினிமாவில் தான் இதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன் சார். யூ கெட் இன்ட்ரெஸ்ட் டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அண்ட் தே பிகம் உங்களுடைய வீட்டில் இருக்க பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப் லைஃபே ஆயிடுவாங்க. இப்போ என்கிட்ட தான் சொல்லணும், அவன்கிட்ட சொன்னால் சொல்லிடுவாங்க. யார் அவன் என்னோட அவன் தான் என்னை வந்து என்ன பண்ணுவான்னா, நான் ஒரு வெகுலினே சொல்லிட்டுமா சார் உங்களுக்கு பேச தெரில, உங்களுக்கு இதை சொல்ல தெரில. அவன் வந்து இந்த ஊர்லேருந்து வர்றவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்மார்ட்னஸ் இருக்கும் சார். அந்த நான் இந்த நீங்கள் பாருங்கள், அவங்களால மனிதர்களை சுலபமாக புரிஞ்சிக்க முடியும் நகரத்தில் இருக்கவங்களோட. ஸோ செல்வதுக்கு அந்த ஸ்கில் ரொம்ப உண்டு. நான் வந்து நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத பற்றி பெருசாக யோசிக்க மாட்டேன். யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் த மைண்ட் பிஹைண்ட் அ கான்வர்சேஷன். என்ன நோக்கத்துக்கு இவங்க பேச கேள்வி அப்புறம் இந்த இடத்துல போய் இப்படி பேசினா அது எங்கே கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு பல இடங்களுக்கு என்ன போகாம அப்படி தடுத்து கூப்பிட்டு வந்துடுவான். இப்போ வரைக்கும் வந்து ஃபோன் பண்ணி அங்கேயும் அப்படி இப்படி நம்மள்ட்ட வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள். டைரக்ட் அசிஸ்டன்ட் சொல்கிறது வேறு. சார் கொஞ்சம் மேடையிலலாம் பேசுங்க, நீங்கள் ஏன் பேச மாட்டீங்க எல்லாரும் இப்படி இல்லை அட்வைஸ் என்ன பண்ணுவோன்னா, நீங்கள் பேசுங்க, இது இந்த அளவுக்கு அட்வைஸ் பண்ணுவான். ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி சொல்லுவார். உங்ககிட்ட உதவியாளராக இருந்தபோது கதையை பற்றி தீவிரமாக விவாதம் பண்ணுவாரா? அவனோட கதையை கேட்குறதா சார் எனக்கு வேலை. அவன் அவ்வளோ கதை வச்சுருப்பான் சார். அவனை ஆக்சுவலாக அவன் அஸ்டினேட்டராக வரல. அவனை வந்து ஒரு தப்பித்து வந்து கூட இருக்கப்போ இதெல்லாம் படமாகத்தான் நல்லா இருக்கும்னு சொல்லி தான் அப்புறம் அதை எழுத வச்சேன். நான் மறக்கவே நினைக்கிறேன்னு ஒரு தொடர் ஆனந்தவுடனில், அப்புறம் தாமிரபரணியில் கொல்லப்படாதவர். எனக்கு என்னமோ அவனோட கதையை சொன்னால் இன்னும் நிறைய கதை இருக்குது சார். அதாவது இப்போ சொல்லியிருக்கிறது இத்தினு தான். த எக்ஸ்பீரியன்ஸஸ் சில பேருக்கு வாழ்க்கையில் பார்த்த அனுபவங்களுடைய அளவு இருக்குல்ல. எனக்கெல்லாம் ஒரு அனுபவம் கிடையாது சார். நம்ம இவ்வளோதான் அனுபவம் பேசிக்கலாம். இதுக்கு மேலே அடுத்த வருஷம் கூப்பிட்டிங்கன்னா இதே தான் திருப்பி சொல்லணும். அதனால் ஒரு பாட்டிலில் போட்டு அடைச்சிடலாம். இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, இவ்வளோதான் அனுபவம். அவருடைய படைப்புகள் பார்த்தபோது எப்படி இருந்தது உங்களுக்கு? எக்ஸைட்டட் சார். சார் அதான் நான் நினச்சிட்டு இருந்தேன். எல்லோரும் சொல்லுவாங்க, அந்த நம்ம படம் எடுத்தால் வரக்கூடிய அதே த்ரில்லு நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் படம் எடுத்தாலும் வருது. அந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறப்ப உங்களுக்கு தெரியாது, அந்த சைடில் யாராவது சொல்லிட்டு போவாங்க. அப்போ வந்து ஒரு மாதிரி ஒரு கூஸ்பம் மூவ்மெண்ட் மாதிரி ஆகிடுது. அப்புறம் வெற்றிங்கிறது வந்து நான் அவன்கிட்ட சொல்லிட்டு அவனை வந்து நான் வந்து ஹிந்திக்கு போகணும். ஸோ ஈ கேன் மெயின் ஸ்ட்ரீம் போனால் ஒரு பீக்குக்கு போயிடணும். ஆமாம் இல்லையா? ஸோ அப்படி வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். யூ ஷுட் கோ மச் மோர் ஹையர் லெவல். அதுக்கான எல்லா பொட்டன்ஷியலும் உள்ள தீவிரமாக உழைக்கிற, வேகமாக உழைக்கிற ஒருவனாக மாரி செல்வராஜ் இருக்காண்டி. நீங்கள் சினிமா பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கமர்ஷியல் இயக்குனர்கள், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி வித்தியாசமான இயக்குனர்கள். இந்த வித்தியாசமான இயக்குனர்கள் வந்து இந்த சினிமா உலகத்தில் தொடர்ந்து நீடிப்பதற்கான வசதி வாய்ப்பும் வருமானமும் இருக்கிறதா நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது சார். இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக சம்பாதிச்சது இந்த 4-5 வருடங்களில். என் படம் ரிலீஸ் ஆகல 2 படம் நான் வேலை பார்த்துட்ருக்கேன். அப்போ வெளியில் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இல்லை சார் நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க, அந்த தொழிலுக்கான வருமானம் என்னவோ அது வந்துட்டு தான் இருக்குது. அதுதான் இல்லாமல் நம்ம சர்வே ஆக மாட்டோம்ல. ஸோ இங்கே நல்ல வெரி ஹெல்த்தி இண்டஸ்ட்ரி சார். வெரி ஹெல்த்தி இண்டஸ்ட்ரி. பொதுவாக அந்த எல்லோரும் கேட்பாங்க, இவ்வளோ இடைவெளிகள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சார்? அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. ஐ எம் வெரி கம்ஃபர்டபுள். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். அப்படி இயக்குனர் ஆனதுக்கப்புறம் பெரும்பாலும் எல்லாருமே அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் தான் இருக்காங்க சார். ராம் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வந்து திரை ரசிகர்களால் மட்டும் இல்லாமல் அவங்கள தாண்டி பல திரைப்பட இயக்குனர்களாலும் நேசிக்கப்படுகிற இயக்குனராக இருக்கார். இந்த பொசிஷன் எப்படி உங்களுக்கு கிடைச்சிதுன்னு நினைக்கிறீங்க? தெரில சார். ஒரு திட்டமும் இல்லை. நம்ம பாட்டு வேலையை செய்யணும், பிடிச்சிருக்கு செய்யணும். அண்ட் இன்னுமே நான் வந்து ஏன் இவ்வளோ இயக்குனர்கள் என்கிட்ட பேசி பழகிறாங்கன்னா, நான் இன்னுமே முதல் படம் எடுக்கக்கூடிய ஒரு ஆள் மாதிரியே இருக்கேன். எக்ஸைட் ஆகிடுறேன். அது பாரதிராஜா சார்ட்ட பார்த்து அதே எக்ஸைட்மெண்ட், ஒரு படம் பார்க்குறப்போ வரக்கூடிய எக்ஸைட்மெண்ட், ஒரு கதை கேட்குறப்போ ஒரு எக்ஸைட்மெண்ட். பாரதிராஜா சார் ஒரு டைலாக் சொன்னாலே எக்ஸைட் ஆகிடுவார்ல. அவருக்கு உனக்கு மட்டும் இது தோணுதுன்னு கேட்டே இருப்பார். இந்த எக்ஸைட்மெண்ட் தான் சார். அப்புறம் வெரி ஓப்பன். நீங்கள் ஒரு கதை நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா எனக்கு தோன்றதை நான் வந்து மறைக்காமல் என்னென்னோ உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ அதனால் அவங்களுடைய கதைகளை சொல்கிறப்ப மேபி நான் சொல்கிறத அவங்க ஒத்துக்காமல் போகலாம். பட் ஐ நெவர் ஃபில்டர் மை செல்ஃப். உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் என்னோடய ஒப்பீனியனை சொல்கிறது இல்லை. எனக்கு தோன்றதை ஹானஸ்ட்டாக சொல்கிறேன். அண்ட் அது ஒன்று. அப்புறம் அவங்களுக்கு என் படம் பிடிக்குது, அதுலேருந்து ஏதோ இன்ஸ்பயர் ஆகியிருக்காங்க, அதுலேருந்து காட்சிகள் எடுக்கிறாங்க, அதை அவங்க சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அண்ட் ஐ வாண்ட் டு பி யங் இல்லையா? ஒரு பேட்டியில் சொல்லும்போது வெற்றிமாறன் சொல்லியிருந்தார், ராமனுடைய படங்களையும் எல்லாருக்கும் பிடிக்கும், ராமனுடைய பழக்கமும் வாழ்க்கை முறையும் கூட பிடிக்கும் அப்படின்னு. அப்படி உங்களுடைய வாழ்க்கை முறையில் அவர் சும்மா சொல்கிறாரு சார். இதுக்கு என்ன அர்த்தத்தில் சொல்ல நானே கேட்கணும்னு என்னன்னு சொல்கிறீங்க? ஏதோ வந்துருச்சு ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டார். மேபி அவருக்கு பிடிச்சிக்கலாமா இருக்கும், நம்ம எங்கே வேணாலும் போகிறோம், அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இந்த ட்ராவல் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன். ஒரு காலத்தில் தனித்தமிழில் பேசுறதுல ரொம்ப ஆர்வம் உள்ளவராக இருந்தீங்களா நீங்கள்? இல்லை சார், எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். நான் படித்தது தமிழ். ஆனால் எனக்கு இந்த ரொம்ப இந்த தனித்தமிழ் அப்படிங்கிற அது கண்டிப்பாக தமிழ் பேணப்படணும் அப்படிங்கிறதுலாம் இருந்துச்சு. தமிழ் ரொம்ப பிடிக்கும்.
ஆனால் அதுக்காக ஆங்கில கலப்போடு தான் நான் பேசியிருந்திருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த மொழியினுடைய கலப்பு இருக்க தான் செஞ்சு. தமிழ் மொழியில் நிறைய மொழிகளோட கலப்பு இருக்குது. எவ்வளோ மொழிகளோட கலப்பு வந்தாலும் தமிழ் தனித்து இயங்கக்கூடிய வல்லமை உடையதுன்னு தான் தொல்காப்பியர் சொல்கிறாரு. ஸோ ஒரு மொழி பிற மொழி இப்போ ஆங்கிலம் எடுத்திங்கன்னா பல லாங்குவேஜினுடைய வேர்ட்ஸ் எடுத்து தன்னகப்படுத்தி தான் ஆங்கிலம்ங்கிற அந்த மொழி வந்து இன்னும் பல்கி பெருகி போயிட்டே இருக்குது. ஆங்கிலத்துக்குனுடைய சொற்களஞ்சியத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வெவ்வேறு மொழியிலேருந்து தான் வந்திருக்கு. கட்டு மரத்துலேருந்து தான் கெட்ட மரான், மாங்காலேருந்து தான் மேங்கோ. ஆனால் நம்ம எல்லாம் கெட்ட மரான்லேருந்து கட்டு மரம் வந்து தான் நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா? அப்படி தமிழ்லேருந்து ஆங்கிலத்துக்கு போன சொற்கள் அவ்வளோ இருக்குது. ஸோ ஒரு மொழியியல் படித்த மாணவனாக ஒரு மொழி எப்போ தன்னை தக்க வச்சுட்டு வரணும்னா அன்றைக்கி சமகாலத்தில் இருக்கக்கூடிய விஞ்ஞானத்தையும் இது எந்த மொழி சொல்லுதோ அதை தனக்கேற்ற வகையில் பயன்படுத்தி அது முன்னேறி போயிட்டே இருக்கும் அப்படின்னு நம்புகிற ஒரு தமிழ் படித்த மாணவன் தான். உங்களுடைய திரைப்படங்களில் இன்னும் திரைக்கு வராத திரைப்படம் 7 கடல் 7 மலை. இந்த 5 படங்கள்லேருந்து முற்றிலும் வேறு ஒன்றா இருக்கும்னு நம்புகிறேன். நிவின் பாலி சார் நடிச்சிருக்காரு. பேரன்பு பார்த்து என் கூட ஒரு படம் பண்ணணும்னு கேட்டார். அப்போ பண்ணோம், அதுக்காக பண்ணோம். அப்புறம் சூரியனை இன்றைக்கி வந்து ஒரு மெகா ஸ்டார் ரேஞ்சுக்கு போயிட்டுருக்காரு. ஆனால் அப்போ நடிக்கிறப்ப அப்போ தான் விடுதலையும் இதுவும் நடிச்சிட்டு இருந்தார். அவர் கதாநாயகனாக மாறிட்டு காலம். ஸோ இதில் கிட்டத்தட்ட ஒரு கைண்ட் ஆஃப் ஹீரோனே சொல்லலாம் 7 கடல் மலையில். ஆல்மோஸ்ட் ஹீரோ, க்ளோசர் டு நிவின் பாலிஸ் கேரக்டர். அப்புறம் அஞ்சலி இருக்காங்க, அப்புறம் யுவன் இருக்கார். அண்ட் பாடல்கள் நீங்கள் ஆக்சுவலாக 2 பாட்டு வந்துருச்சு, இன்னும் 2 பாடல்கள் வர வேண்டியிருக்கு. லேண்ட்ஸ்கேப்பாகவும் ஃபிலிம் மேக்கிங்காகவும் நிறைய விஷயங்களை நான் லேர்ன் பண்ணேன். ஏன்னா முதல்ல ஒரு செட்டில் எடுத்தேன் படத்தை, ஒரு பெரிய போர்ஷனை, இந்த ட்ரெயினை. அப்போ தான் வந்து எந்த அளவுனா மழை, காற்று, ட்ரெயினோட வேகம் எல்லாமே நம்ம கட்டுப்பாட்டில்ங்கிறப்ப அந்த ஃபிலிம் மேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸே புதுசாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு பீரியட் எபிசோடும் பண்ணேன். ஸோ ஒரு நல்ல லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு இருந்துச்சு. அண்ட் இட்ஸ் அ வெரி ஹிலேரியஸ். திரும்ப இந்த இதில் ஹியூமர், அதில் காமெடியாக இருக்கும். ஒரு சூரியனான கேரக்டர்லையும் சரி, சுச்சுவேஷன்லையும் சரி. அண்ட் வெரி எமோஷ்னல் ட்ராமா அண்ட் விச் வில் என்னை ரொம்ப எக்ஸைட் பண்ணுச்சு, பார்வையாளர்களையும் எக்ஸைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு 7 கடல் 7 மலை தாண்டி போனால் என்ன ஆச்சரியங்கள் கிடைக்குமோ அந்த மாதிரி அந்த படத்தும் ஆச்சரியங்களால் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. தொடர்ந்து உங்களுடைய படங்களில் வந்து யுவன் சங்கர் ராஜாவோட தான் நீங்கள் பயணிச்சிருக்கீங்க. அதுவும் முத்துக்குமார் தான் கட்டளை தமிழப்போ நான் வந்து இந்த தலைவாசல்னு ஒரு படம் வந்துச்சுல சார், பாலபாரதி, அவர் கூட சேமிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஓஹோ. எனக்கு அப்போ யாரெல்லாம் தெரியாது. நமக்கு அந்த படம் பிடிக்கும். முத்து வந்துட்டு இல்லை இது யுவன் பண்ணால் கரெக்டாக இருக்கணும், முத்து சொல்ல கரெக்டாக இருக்கும், யுவன்ட்டு கூப்பிட்டு போனேன். அப்படி எனக்கு நம்மளுக்கு அவ்வளோலாம் பெருசு யார் பெருசுன்னு கதை சொன்னதுலேருந்து யுவன் லைக் பிகம் அ ஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் யுவனை விட்டு என்னால் யோசிக்க, ஏன்னா நம்மளுக்கு மியூசிக் சுத்தமாக தெரியாது. யுவன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், வேணானாலும் தப்பாக எடுக்க மாட்டார். அது மாதிரி ஈகோலெஸ் பர்சன். ஒரு முட்டாள்தனமாக ஒன்று சொல்கிறாரே அப்படின்லாம் யோசிக்காமல் சரி அவர் ஏதோ கதைக்காக கேட்குறாருன்னு புரிஞ்சக்கூடிய ஒரு இசையமைப்பாளர். அதாவது உங்களுக்கு எல்லாமே தெரியும், எனக்கு தெரியாத ஒருத்தன் வந்து எனக்கு இது வேணாம் சார்னு சொன்னால் நீங்கள் ஒத்துக்குவீங்களா? அந்த அளவுக்கான ஈகோலெஸ் பர்சன், எக்ஸ்ட்ரானரி ஹியூமன் பீயிங். அதனால் யுவன் இஸ் என்னோட படங்களில் பார்ட் அண்ட் பார்சல் யுவனுக்குமே உண்டு, அந்த இசையும் அந்த இதுவும். ஆமாம் ஆமாம். இந்த படத்தில் யுவன் முடியல. என்னென்னா வந்து பாடல்களை ஒரு 5-6 நாட்களுக்குள்ளே தயார் பண்ணி ஃபெஸ்டிவலுக்கு போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அப்போ யுவன் வாஸ் இன் துபாய். ஏன்னா இந்த படத்துக்கு முதல் அனௌன்ஸ்மெண்ட் யுவன் தான். யுவனுக்கு அட்வான்ஸ்லாம் பே பண்ணியாச்சு, எல்லாமே போயிடுச்சு. இப்போது யுவன் சொன்னார், ஆனால் என்னால் முடியல, இப்போது சுத்தமாக டைம் இல்லைன்னு ஒரு 2 மாதமாக தான் ஆகும், நீங்கள் இந்த தடவை பாடல்களை வெளியில் பண்ணுங்க, நான் பின்னணி இசை பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி பின்னணி இசை பண்ணி கொடுத்தாரு. அண்ட் ஆல்பம் வாங்கி ஆக்சுவலாக மித்தவங்க பாராட்டினதை விட சந்தோஷ் தயாநிதி அவர் தான் பாராட்டினார், ஆல்பம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு பாட்டும் பாடி கொடுத்தாரு. ஸோ இப்போ யுவன் கூட நம்ம வேலை பார்த்துட்டே இருந்தோம், இந்த ஒரு படத்தில் வேலை பார்க்கல. பட் அதுக்காக அந்த ரிலேஷன்ஷிப்பில் எதுவும் மாறாமல் அதே அன்பு. அது ட்வீட் போட சொன்னால் மை டைரக்டர் ராம் தான் ட்வீட் போடுறாரு அவர் இன்னும் அதுக்கு. ஸோ அதுதான் அந்த பிரியோன்னு நினைக்கிறேன். எப்படி நீங்கள் சொன்னீங்களே எல்லா டைரக்டர்ஸ் பிடிக்கிற மாதிரி யுவன் ஆல்சோ லவ்ஸ் மீ, ஐ லவ் யுவன். இந்த ப்ரோ தான் எல்லாமே, ப்ரோ ஃபீல், அண்ணன்னு சொல்லிக்குவோம். இப்போ ப்ரோன்னு ஒரு வேர்டு வந்துருச்சு. இப்போ எல்லாரும் ப்ரோனாலே அண்ணன் தானே. ஆமாம். அதுக்கு பதிலாக அவருடைய அப்பாவை சந்திச்சிருக்கீங்களா? இல்லை சார், நான் ஒரே ஒரு தான் சந்திச்சிருக்கேன். எனக்கு பழகுவதற்கான வாய்ப்பு கிடைக்கல. பறவை எங்கே இருக்கிற பாடல் அவங்க வீட்டில் வச்சு பாடினாங்க, அதனால் நான் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் இந்த ஒரு படத்துக்கு பாட்டு எழுத வைக்கலாங்கிறதுக்காக யுவன் சொல்லி ஒரே சந்தித்தேன். அப்புறம் அந்த படத்துக்கு பாட்டு எழுதலை. ஆனால் இந்த மேடைகளில் அங்கே இங்கே அவங்க வீட்டுக்கு போகிறப்ப இவனை பார்க்க போகிறப்ப அவர் முன்னாடி உட்காந்துருந்தானா அவர் வணக்கம் சொல்லிட்டு வருவோம். நம்ம பையனோட ஃப்ரெண்டு, அந்த வீட்டுக்குள்ளே ஒன்று இருக்கலாம். அந்த மாதிரி நெருக்கமாக பழகி பேசி அப்படி ஒரு இது இல்லை. உங்களுடைய திரை வாழ்வில் மிக முக்கியமான மனிதரான முத்துக்குமாருடைய இழப்பை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார்? அது திரை வாழ்வு மட்டும் இல்லை, சில பேர் வாழ்க்கையிலேயே. ஆனால் என்ன பண்ண முடியும், இயற்கையினுடைய கட்டளைகளுக்கு உட்பட்டதெல்லாம் வாழ்க்கை அப்படிங்கிறது தான். ஸோ ஜூலை 19 முத்துக்குமாருக்கான ஒரு விழாவை இண்டஸ்ட்ரியில் எல்லோரும் எடுக்கிறாங்க.
அண்ட் கிட்டத்தட்ட நிறைய இசையமைப்பாளர்கள் கலந்துக்கிறாங்க. என்றும் மங்காத முத்துக்குமாரின் புகழ் அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் இன்னும் பயங்கரமாக தமிழகம் முழுக்க ஒலிக்க தொடங்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முத்துக்குமார் கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்து உறுப்பினர் மாதிரி, என் வீட்டில் மட்டும் இல்லை, நிறைய பேர்த்தோட வீட்டில் உண்மைதான். இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர் வரைக்கும் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ முத்து ஸ்டில் லிவ்ஸ். அவன் இல்லையே தவிர அவன் இருக்கான். அவனுடைய பாடல்கள் நிறைந்திருக்கு தமிழகம். உங்களுடைய ரசிகர்கள் பல பேருக்கு நீங்கள் பிரபலமான நடிகர்களோடு இணைந்து பணியாற்றணும்னு ஆசை இருக்குது. அதை நிறைவேற்றுறதுக்கு வந்து ராம் ஏதாவது முயற்சி பண்ணுறாரா? ராம் வந்து எப்போதுமே முயற்சி பண்ணிட்டு தான் சார் இருக்கார். எனக்கு எந்த ஈகோவும் கிடையாது. லைக் சார், நான் வந்து பயங்கர எக்ஸைட் ஆகிடுவேன். ஒரு இமீடியட்டாக ஒரு கதை கிடச்சுன்னா எல்லோரும் நம்மளுக்கு ஒன் ஃபோன் கால் அவையில் தானே இருப்பாங்க. நம்ம ஃபோன் பண்ணால் எல்லோரும் பேசுவாங்க. அது சில சமயம் சேர்ந்து வரும் சார். அதில் நிறைய காரணங்கள் இருக்குது. அதாவது என்னென்னா, அதுக்கான சூழல் அது ரெண்டும் சேர்ந்து வர்ற மாதிரி ஒன்று வரணும். ஸோ அதனால் நீங்கள் வந்து என்னென்னா, இது வந்து நம்ம வி கீப் ஆன் ட்ரையிங். ஒரு கதை வரும், அந்த கதையை சொல்லி பார்ப்போம். அது அவங்களுக்கும் பிடிச்சிருந்தா நடக்கும். ஸோ இது வந்து நான் மட்டுமே முடிவு பண்ணக்கூடிய ஒன்று இல்லை இல்லையா, அந்த பக்கத்தில் இருக்கணும் முடிவு பண்ண. எதுக்கு சொல்ல வர்றோம்னா, நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நிறைய நட்சத்திர நடிகர்கள் எல்லா இயக்குனர்கிட்டையும் நல்லா பழகுறாங்க. அவங்க வந்து ஜட்ஜ் பண்ணுறது இல்லை, இவர் வந்து மிடில் சினிமா அப்படிலாம் இல்லைங்கிறத அவங்களுடைய இதுக்கு சொல்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இடத்துல என்ன ஒரு டிஸ்கஷன் வருதுன்னா, ஏதோ கமர்ஷியல் சினிமா தப்புங்கிற மாதிரியும் இது அப்படி இல்லை. எல்லா ஜேனரும் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வேணும். ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரே படத்தை எல்லாரும் பார்த்துட்டு இருக்க முடியாது. கமர்ஷியல் படங்களே எவ்வளோ வித்தியாசமான படங்கள் தர இயக்குனர் பல பேர் நீங்கள் இருக்காங்க. நடிகர்களும் இருக்காங்க இல்லையா? உண்மைதான், இருக்காங்க. இப்போ நடிகர்களும் ஒரு நல்ல படம் பண்ணுங்கிற விருப்பத்தோடு தான் எப்போதும் இருக்காங்க. அது ரெண்டும் சேர்ந்து வரப்போ அது நடக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்லுவேன். உங்களுடைய கதாநாயகர்களை தீர்மானிக்கிறது உங்கள் கதை தானா? அப்படி சொல்ல முடியாது சார். என்னுடைய கதையை ஒத்துக்கொள்ளக்கூடிய கதாநாயகர்கள். இன்றைக்கு திரை விமர்சனங்களே விவாத பொருளாக இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எப்போதுமே விவாத பொருள். பறந்து போ படத்தை பொறுத்த வரைக்கும் பல பிரபலங்கள் அதை பாராட்டிட்டாங்க. அதை வந்து வலைதளங்களிலே பார்க்க முடியுது. இதில் மிகப்பெரிய பாராட்டாக நீங்கள் நினைக்கிறது சார்? சீனியர்ஸ் முதற்கொண்டு ஜூனியர்ஸ் வரைக்கும் பாராட்டுறாங்க. அது வந்து அவங்க படத்தை பாராட்டினாங்கிறத விட பறந்து போ படமும் ராமும் ஜெயிக்கணும் அப்படின்னு பல பேர் வந்து விருப்பப்படுறாங்க, மேடையிலேயே தெரிவிக்கிறாங்க. இந்த அன்பை எப்படி பார்க்குறாங்க? பிளெஸிங்ஸ் இல்லையா? அது ரொம்ப அதுதான் சார் சொல்கிறேன். குவாலிட்டி ஆஃப் அது வந்து பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு